ஸோ இந்த பலூனை இதில் மாட்டிட்டு ஊத போகிறேன். ஸோ மாட்டியாச்சு. இப்போ ஊதுறேன் பாருங்கள். ஊதுனதுக்கப்புறம் இந்த வால்வை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பலூனும் ஊத போகிறேன். இதோட சைஸுக்கு இல்லை, இதை விட கம்மியாக தான். ஊதுனதுக்கப்புறம் ரப்பர் வச்சு இதை டைட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இதை ரப்பர் வச்சு டைட் பண்ணேன்னா மவுத்தோட இன்னொரு சைடில் மாட்டுறதுக்கு. சப்போஸ் மாட்டும்போது காற்று வந்து வெளியே போயிடும், அதுக்காக தான். மாட்டினதுக்கப்புறம் ரப்பரை மட்டும் நைஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். சப்போஸ் நான் இந்த வால்வை திருப்பினேன்னா இந்த சைடு இருக்கிற காற்று வந்து இந்த சைடு வருமா, இல்லை இந்த சைடு இருக்கிற காற்று வந்து இந்த சைடு வருமா, கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காற்று வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு தான் போயிருக்கு. அப்படின்னா இந்த ரீஜன் வந்து ஹை ப்ரெஷர், இது வந்து லோ ப்ரெஷர். ஸோ சைஸ் பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு இது ப்ரெஷர் ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க. வால்யூம் தான் ஜாஸ்தி, ப்ரெஷர் வந்து கம்மி. ஸோ காற்று எப்போவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் ஃப்ளோ ஆகும்.